தாவேக்கால கட்டமைப்புங்கிற ஒண்ணு இல்லவே இல்லையா சார்? சார் கட்டமைப்பு இருக்கு சார். அந்த கட்டமைப்பு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பேஸ்மெண்ட்ல இருந்து நீங்க வரணும் சார். ஆமா. அந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் போடாமல் நீங்க பண்ணிட்டீங்க, வேக வேகமா கட்டிடத்தை எழுப்பிட்டோன்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சிட்டீங்க. இப்போ இதில் என்ன ஆச்சு, சின்னதா ஒரு சீட்டு கட்டு மாதிரி தான். சீட்டு கட்டு நீங்க ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்த உடனே இந்த மொத்த அந்த கட்டிடமும் வந்து சரிஞ்சு போய் இன்னைக்கு கிடக்குது. அதை திருப்பி நீங்க எடுத்து நீங்க நிலைநிறுத்தணும்னா, திரு விஜய் அவர்கள் வந்து ஆக்டிவான பாலிடிக்ஸ் வந்தா மட்டும்தான் முடியும் சார். இது அரசியலை பொறுத்தவரைக்கும் 24 மணி நேரம் நீங்க ஆக்டிவா இருக்கணும். அவரை யாருமே தொடர்பு கொள்ள முடியாது. இப்போ வரைக்கும் அவர் ஐசோலேட்டட் தான் சார். யாருமே அவரை தொடர்பு கொள்ள முடியாது. இந்த நிகழ்வுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரும் பொறுப்பே ஏற்கல சார். கட்சியும் பொறுப்பேற்கல, திரு விஜய் அவர்களும் பொறுப்பேற்கல, பொதுச் செயலாளர் தட்டி கழிக்கிறாரு. எல்லா பொறுப்பையும் தூக்கி யார் மேல போட்டாங்கன்னா, ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மேல போட்டு அவரை கை காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப யார் சார் முன் வருவாங்க? இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாவட்ட செயலர் மாவட்டத்துக்கு வந்து விஜய் அவர்களை கூப்பிட வருவாங்களா? ஏன்னா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த மாவட்ட செயலர் மேல தான் வழக்கு பாயும். அந்த மாவட்ட செயலாளர் தான் பலிகடாக்கப்படும். அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா கட்சி தொண்டர்களும் முன் வருவாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எனக்கு கொடுங்க, உனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டிட்டு முன் வருவாங்க. இங்க மட்டும்தான் இப்போ என்ன ஆச்சுன்னா, ரிவேர்ஸ் ப்ராசஸ் ஆகி ஒவ்வொருத்தரும் எனக்கு எந்த பொறுப்புமே வேண்டாம், நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன்னு சொல்ற நிலைமைக்கு இன்னைக்கு தாவேக்கா வந்துருச்சு. ஓகே.